This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினி. முதலில் தலைப்புச் செய்திகள். பிரித்தானியாவில் ஆட்சிக்கு வந்தால் புலம்பெயர்வோரை பிரான்சுக்கே திருப்பி அனுப்புவோம். சியூட்டா எல்லையில் ஸ்பெயின் அரசு எடுத்த அதிரடி நடவடிக்கைகளை பின்பற்றி செயல்பட முடிவு. பிரான்சில் இணைய பயனாளர்களை குறிவைத்து பிஷிங் புதிய மோசடி வலை. தனிப்பட்ட தகவல்கள் சரியாக இருந்தாலும் சந்தேகத்திற்கிடமான இணைப்புகளை கிளிக் செய்ய வேண்டாம் என எச்சரிக்கை. பிரான்சில் தந்தை ஒருவரின் வெறிச்செயல். 17 வயது மகனின் உடலை புகைப்படம் எடுத்து முன்னாள் மனைவிக்கு அனுப்பிய தந்தை. பிரான்சில் பழப்பாக குடுவைகளில் கண்ணாடி துண்டுகள். உடைந்த கண்ணாடி துண்டுகளை உட்கொண்டால் குடல் மற்றும் உள் உறுப்புகளில் மோசமான காயங்கள் ஏற்படும் என எச்சரிக்கை. குடிநீர் சேவை முகவர்கள் பெயரில் நூதன மோசடி. தண்ணீர் கசிவு இருப்பதாக பொய்கூறி மின்னணு இயந்திரங்கள் மூலம் கட்டாய பண வசூல். ஆகஸ்ட் 12ஆம் தேதி புதன்கிழமையன்று பிரான்சில் அபூர்வ சூரிய கிரகணம். வெறும் கண்களால் பார்க்கக்கூடாது என நிபுணர்கள் எச்சரிக்கை. ஆங்கில கால்வாயை கடக்க முயன்ற புலம்பெயர்ந்தோரின் படகு நடுக்கடலில் தீப்பற்றி எரிந்து விபத்து. பிரான்ஸ் மற்றும் பிரித்தானிய மீட்பு குழுவினர் இணைந்து அவசர மீட்பு நடவடிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். தங்கள் கட்சி ஆட்சிக்கு வந்தால் ஆங்கில கால்வாய் வழியாக பிரித்தானியாவுக்குள் நுழையும் சட்டவிரோத புலம்பெயர்வோரை பிடித்து பிரான்சிலேயே மீண்டும் விட்டுவிடுவோம் என்றும் பிரான்ஸ் அவர்களை கட்டாயம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் பிரித்தானிய அரசியல்வாதி ஒருவர் அதிரடியாக அறிவித்துள்ளார். சமீபத்தில் ஸ்பெயினின் கட்டுப்பாட்டில் உள்ள வட ஆப்பிரிக்க எல்லையான சியூட்டா நகருக்குள் சுமார் 60,000 மொராக்கோ நாட்டு புலம்பெயர்வோர் நுழைந்தபோது ஸ்பெயின் அரசு அதனை கையாண்ட விதத்தை பார்த்தே தங்களுக்கு இந்த புதிய திட்டம் உருவானதாக பிரித்தானியாவின் ரிஃபார்ம் கட்சியின் செய்தி தொடர்பாளர் ஜியா யூசுப் தெரிவித்துள்ளார். புலம்பெயர்வோர் விவகாரத்தில் ஸ்பெயின் அரசு கிட்டத்தட்ட ஒரு ராணுவ நடவடிக்கையைப் போலவே செயல்பட்டதாக குறிப்பிட்ட அவர், ராணுவ வீரர்கள் போராயுதங்களுடன் புலம்பெயர்வோர் மீது நேரடியாக பெப்பர் ஸ்ப்ரே அடித்ததை கண்டதாக தெரிவித்தார். மேலும் ஸ்பெயின் அரசு ஒரே நாளில் சுமார் 40,000 சட்டவிரோத புலம்பெயர்வோரை வெற்றிகரமாக திருப்பி அனுப்பியதை சுட்டிக்காட்டிய ஜியா யூசுப், பிரித்தானியாவில் ரிஃபார்ம் கட்சி ஆட்சிக்கு வந்தால் பிரித்தானிய கடற்படை மூலம் புலம்பெயர்வோர் பாதுகாப்பாக பிரான்சுக்கே திருப்பி அனுப்பப்படுவார்கள் என திட்டவட்டமாக கூறியுள்ளார். பிரான்சில் இணைய பயனாளர்களை குறிவைத்து பிஷிங் எனப்படும் புதிய இணைய மோசடி அதிவேகமாக பரவி வருகிறது. கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் ஆயிரக்கணக்கான இணைய பயனாளர்களுக்கு வீடியோஸ் பிளஸ் ஃபேமிலி என்ற வீடியோ சேவைக்கான 1 வருட இலவச பயன்பாடு முடிவடைந்து விட்டதாகவும், இனி ஆண்டுக்கு 49 யூரோக்கள் 99 காசுகள் கட்டணம் வசூலிக்கப்படும் எனவும் மோசடி மின்னஞ்சல்கள் அனுப்பப்பட்டுள்ளன. மேலும் இந்த சந்தாவை நிர்வகிக்க அல்லது ரத்து செய்ய என ஒரு இணைய இணைப்பும் அதில் தந்திரமாக கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த மோசடியின் மிக ஆபத்தான அம்சம் என்னவென்றால், மின்னஞ்சலை பெறுபவரின் உண்மையான பெயர், வீட்டு முகவரி மற்றும் மிக முக்கியமாக அவர்களின் வங்கிக் கணக்கு எண் ஆகியவை அதில் துல்லியமாக குறிப்பிடப்பட்டுள்ளன. தங்களின் உண்மையான தரவுகளை காணும் பொதுமக்கள் இது ஒரு உண்மையான அதிகாரப்பூர்வ சேவை என எளிதில் ஏமாந்து விடுகின்றனர். சந்தாவை ரத்து செய்வதற்காக அந்த இணைப்பை கிளிக் செய்தவுடன் அது ஒரு போலியான இணையதளத்திற்கு சென்று கட்டணத்தை திரும்ப பெறுவதற்காக வாடிக்கையாளரின் முழுமையான வங்கி அட்டை விவரங்கள் மற்றும் ரகசிய எண்ணை கேட்கிறது. இந்த விவரங்களை உள்ளீடு செய்த மறுகணமே சைபர் குற்றவாளிகள் பணத்தை முழுமையாக திருடிவிடுகின்றனர். இணைய மோசடிகளை கண்காணிக்கும் சிக்னல் ஆர்னாக்ஸ் தளத்தில் இதுகுறித்து சில மணி நேரங்களிலேயே 170க்கும் மேற்பட்ட புகார்கள் குவிந்துள்ளன. எனவே உங்களின் தனிப்பட்ட தகவல்கள் துல்லியமாக இருந்தாலும் எதிர்பாராமல் வரும் இத்தகைய மின்னஞ்சல்களில் உள்ள எந்த ஒரு இணைப்பையும் எக்காரணம் கொண்டும் கிளிக் செய்ய வேண்டாம் எனவும், சந்தேகம் இருந்தால் அதிகாரப்பூர்வ இணையதளங்களை மட்டுமே அணுகி சரிபார்க்கவும் என அதிகாரிகள் பொதுமக்களுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பிரான்சின் நைஸ் நகரில் தனது 17 வயது மகனை கொலை செய்துவிட்டு அந்த சிறுவனின் உடலை குற்றவாளி தனது முன்னாள் மனைவியான சிறுவனின் தாய்க்கு புகைப்படம் எடுத்து அனுப்பிய கொடூர சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆகஸ்ட் 3ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை சுமார் 5 மணியளவில் ஒரு பையில் மகனின் உடல் வைக்கப்பட்டிருக்கும் புகைப்படத்தை பார்த்த தாய் உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளார். இதனையடுத்து குற்றவாளியை கைது செய்ய நைஸ் நகரின் லா மடலின் பகுதியில் உள்ள ரூடஸ் எட்வால்ஸ் தெருவிற்கு ரெய்ட் சிறப்பு பிரிவு காவல்துறையினர் விரைந்தனர். காவல்துறையினர் அங்கு செல்வதற்குள் சிறுவனின் தந்தையான சந்தேக நபர் கத்தியால் தனது கழுத்தை அறுத்துக்கொண்டும் உடலில் பல இடங்களில் குத்திக்கொண்டும் தற்கொலைக்கு முயன்றுள்ளார். பலத்த காயங்களுடன் மீட்கப்பட்ட அவர் தற்போது பஸ்டூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். தற்போது அவரது உயிருக்கு எவ்வித ஆபத்தும் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்திலிருந்து சிறுவனின் உடலை மீட்ட காவல்துறையினர் குறித்த சிறுவன் கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கின்றனர்.
எனினும் பிரேத பரிசோதனைக்கு பிறகே இறப்புக்கான உண்மையான காரணம் உறுதிப்படுத்தப்படும் என அரசு வழக்கறிஞர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இந்த துயர சம்பவம் குறித்து வேண்டுமென்றே செய்யப்பட்ட கொலை என்ற பிரிவின் கீழ் சிறப்பு பிரிவினர் தீவிர விசாரணையை தொடங்கியுள்ளனர். பிரான்சின் பிரபல தயாரிப்பு நிறுவனமான பான் மாமோ தயாரித்த ஸ்ட்ராபெரி பாகு குடுவைகளில் உடைந்த கண்ணாடி துண்டுகள் தவறுதலாக கலந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனை அறியாமல் உட்கொண்டால் குடல் மற்றும் உள் உறுப்புகளில் மோசமான காயங்களும் கடுமையான உடல்நல பாதிப்புகளும் ஏற்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளதால் நாடு முழுவதும் அதனை திரும்பப் பெறும் நடவடிக்கையை நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பு அதிரடியாக முடுக்கிவிட்டுள்ளது. இந்த அபாயகரமான கண்ணாடி துண்டுகள் பான் மாமோ நிறுவனத்தின் 30 கிராம் அளவுள்ள சிறிய ஸ்ட்ராபெரி பழப்பாகு குடுவைகளில் மட்டுமே கண்டறியப்பட்டுள்ளன. கடந்த ஜூன் 17ஆம் தேதி முதல் ஜூலை 13ஆம் தேதி வரை பிரான்ஸ் முழுவதும் உள்ள முன்னணி அங்காடிகளில் இவை விற்பனை செய்யப்பட்டுள்ளன. இவற்றின் தயாரிப்பு விவரங்கள் திரையில் காட்டப்பட்டுள்ளது. இந்த குறிப்பிட்ட எண்களை கொண்ட பழப்பாகு குடுவைகளை வாங்கியிருந்தால் அவற்றை எக்காரணம் கொண்டும் சாப்பிட வேண்டாம் எனவும் உடனடியாக குப்பையில் வீசவும் நுகர்வோர் அமைப்பு திட்டவட்டமாக அறிவுறுத்தியுள்ளது. மேலும் வாடிக்கையாளர்கள் சம்பந்தப்பட்ட அங்காடிகளில் இவற்றை திரும்ப ஒப்படைத்த பணத்தை திரும்ப பெறவோ அல்லது மாற்றுப் பொருளை பெறவோ முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் சந்தேகங்களுக்கு குறித்த நிறுவனத்தின் வாடிக்கையாளர் சேவையை தொடர்பு கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் காரோ குடிநீர சேவை முகவர்கள் போல் நடித்து பொதுமக்களின் வீடுகளில் மோசடியில் ஈடுபடும் மர்ம நபர்கள் குறித்து நிர்வாகம் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த கும்பலை சேர்ந்தவர்கள் பொதுமக்களின் வீடுகளுக்கு சென்று தண்ணீர் கசிவை சரிபார்ப்பது போல் நடித்து மீட்டரை அணுக அனுமதி கேட்கின்றனர். பின்னர் போலியாக ஒரு கசிவை கண்டறிந்ததாக கூறி அதனை சரி செய்ய மின்னணு பண பரிவர்த்தனை இயந்திரங்கள் மூலம் உடனடியாக பணம் செலுத்துமாறு கட்டாயப்படுத்துவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இதுகுறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளது. அதிகாரப்பூர்வ குடிநீர் சேவை முகவர்கள் முறையான முன்பதிவின் அடிப்படையில் மட்டுமே வீடுகளுக்கு வருவார்கள் எனவும் வீடுகளில் வைத்து எவ்வித பண வசூலிலும் ஈடுபட மாட்டார்கள் எனவும் திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உண்மையான முகவர்கள் அதிகாரப்பூர்வ தொழில்முறை அடையாள அட்டையை வைத்திருப்பதுடன் நிர்வாகத்தின் பெயருடன் கூடிய சீருடையை அணிந்திருப்பார்கள் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனவே இத்தகைய மோசடி நபர்கள் குறித்து சந்தேகம் ஏற்பட்டால் எக்காரணம் கொண்டும் அவர்களை வீட்டிற்குள் அனுமதிக்க வேண்டாம் என பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பாக திரையில் காட்டப்படும் தொலைபேசி எண்ணில் காரோ குடிநீர் துறையை தொடர்பு கொண்டு புகார் அளிக்குமாறும் நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. உறவுகளுடைய இழப்பு அப்படின்றது ஈடு செய்ய முடியாதது. ஆனா அந்த இழப்பு செய்தியை பிரசுரிக்க அதிக பணத்தையும் இழக்க வேண்டுமா? இனிமே அப்படி தேவையில்லை. உங்கள் கண்ணீர் துடைக்க கண்ணீர்.com நாடுங்கள். உங்கள் உறவுகளின் அறிவித்தல்களை மிக குறைந்த சேவை கட்டணத்தோடு பிரசுரியுங்கள். அதிக பணத்தை அள்ளி வீச தேவையில்லை. கண்ணீர்.com உங்கள் கவலைகளின் இணைய பங்காளி. ஆகஸ்ட் 12ஆம் தேதி புதன்கிழமையன்று பிரான்ஸ் முழுவதும் ஒரு முக்கிய வானியல் நிகழ்வான சூரிய கிரகணம் நிகழவுள்ளது. மாலை 7:30 மணி முதல் இரவு 9 மணி வரை நிகழும் இந்த கிரகணம் இரவு 8:25 மணியளவில் அதன் உச்சத்தை அடையும். குறிப்பாக பாரிஸ் பகுதியில் சூரியன் 92% வரை மறைக்கப்படும் எனவும் லிமூச பகுதியில் சூரியன் 95 முதல் 97% வரை மறைக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு முழுமையான கிரகணமாக இது காட்சியளிக்கும் என வானியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். கண்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாதவாறு இந்த கிரகணத்தை பாதுகாப்பாக ரசிப்பது குறித்து வானியல் மற்றும் விண்வெளி ஆய்வாளர்கள் முக்கிய ஆலோசனைகளை வாங்கியுள்ளனர். வெல்டிங் பணிகளின் போது அணியும் கண்ணாடிகள் அல்லது மருந்தகங்களில் 2 அல்லது 3 யூரோக்களுக்கு கிடைக்கும் பிரத்யேக கிரகண கண்ணாடிகளை பயன்படுத்துவது மிகவும் பாதுகாப்பானது என குறிப்பிட்டுள்ளனர். இந்த கண்ணாடிகள் சூரிய ஒளியின் தீவிரத்தில் 1,00,000ல் ஒரு பங்கை மட்டுமே அனுமதிப்பதால் கண்களுக்கு எவ்வித ஆபத்தும் ஏற்படாது என விளக்கமளித்துள்ளனர். மேலும் கிரகணம் கிட்டத்தட்ட முழுமையாக தெரிந்தாலும் எக்காரணம் கொண்டும் வெறும் கண்களால் சூரியனை பார்க்கக்கூடாது எனவும் சாதாரண சன்கிளாசஸ் போதுமான பாதுகாப்பை அளிக்காது எனவும் அவர் எச்சரித்துள்ளார். எக்ஸ்ரே தாள்கள் அல்லது மெழுகுவர்த்தி புகையில் கருமையாக்கப்பட்ட கண்ணாடிகள் மூலம் சூரியனை பார்ப்பது மிகவும் ஆபத்தானது. இவை ஒளியை முழுமையாக வடிகட்டாததால் வலி தெரியாவிட்டாலும் விழித்திரையில் மீள முடியாத நிரந்தர பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் என பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிரான்சிலிருந்து பிரித்தானியாவிற்கு ஆங்கில கால்வாயை கடக்க முயன்ற சுமார் 160 புலம்பெயர்ந்தோர் பயணித்த படகு நடுக்கடலில் தீப்பற்றி எரிந்ததால் பெரும் பதற்றம் ஏற்பட்டது. பிரான்சின் சைன் மேரிடைம் பகுதியிலிருந்து புறப்பட்ட இந்த படகு பிரான்ஸ் மற்றும் பிரித்தானிய கடல் எல்லைப் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது திடீரென தீப்பற்றியுள்ளது. இதனையடுத்து பிரான்ஸ் மற்றும் பிரித்தானிய நாடுகளின் மீட்புக் குழுவினர் இணைந்து மாபெரும் அவசர மீட்பு நடவடிக்கையில் அதிரடியாக ஈடுபட்டனர். படகில் தீப்பற்றியதும் உயிரை காப்பாற்றிக் கொள்ள பயணிகள் கடலில் குதித்துள்ளனர். துரிதமாக செயல்பட்ட மீட்புக் குழுவினர் 157 பேரை பத்திரமாக மீட்டனர். முன்னதாக 5 பேர் துறைமுகத்தில் பாதுகாப்பாக கரை சேர்க்கப்பட்டிருந்தனர்.
அதிர்ஷ்டவசமாக இந்த விபத்தில் எவ்வித உயிரிழப்போ அல்லது உயிருக்கு ஆபத்தான காயங்களோ யாருக்கும் ஏற்படவில்லை. எனினும் குளிர்ந்த நீரில் குதித்ததால் மீட்கப்பட்டவர்களில் சிலருக்கு கடும் குளிரால் உடல் வெப்பம் குறையும் ஹைப்போதெர்மிய பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. அவர்களுக்கு உடனடியாக மருத்துவ உதவிகள் வழங்கப்பட்டு அவர்களது உடல்நிலை தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. கடந்த 2018 ஆண்டு முதல் ஆங்கில கால்வாயில் நடைபெற்று வரும் சட்டவிரோத கடத்தல் முயற்சிகளில் மேற்கொள்ளப்பட்ட மிகப்பெரிய மீட்பு நடவடிக்கைகளில் இதுவும் ஒன்றாகும். மனித கடத்தல்காரர்கள் தற்போது முன்பை விட பெரிய படகுகளை பயன்படுத்தி அதிக அளவிலான பயணிகளை ஒரே நேரத்தில் ஏற்றிச் செல்வதே இத்தகைய விபத்துகளுக்கு காரணம் என பிரெஞ்சு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.